பெரிய தலை இதுதான். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. என் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியையும் நான் செதுக்குனதுடா. காசுக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன். ஆனா தன்மானத்துக்கு ஒரு தகராறுனா தலையே போனாலும். சரிதான், உன் கதையில நீ ஹீரோ. ஆனா என் கதையில நான் வில்லன்டா. உடம்புல கை இருக்கும், கால் இருக்கும், மூக்கு இருக்கும், மொழி இருக்கும், ஆனா உயிர் இருக்காது. இனிமே தலையா இருக்காது. தலை என்னைக்குமே இருக்கும்ல. நான் அவனை சந்திக்கணும். டெத்தே நம்ம கண்ணு முன்னாடி வந்து நின்னாலும் நம்ம கெத்த மட்டும் விட்டு கொடுக்கவே கூடாது. This is my game. இதை எங்க ஆரம்பிக்கணும், எப்போ ஆரம்பிக்கணும், எப்போ முடிக்கணுங்கிறத நான் தான்டா சொல்லணும். அது என் குடும்பம், என் குடும்பம். என்னை தாண்டி தாண்டி தொடர பார்க்கலாம். ஒரு மெலிசான கோடு தான் ரெண்டுக்கும் நடுவில் இருந்தது. இந்த பக்கம் இருந்தா நான் நல்லவன், அந்த பக்கம் போனா நான் ரொம்ப கெட்டவன். சாவுக்கு பயந்தவனுக்கு தினம் தினமும் சாவு, எதுக்குமே பயப்படாதவனுக்கு ஒரு தடவை தான் சாவு. மதி 10-15 வருஷமா ஃப்ரெண்ட்ஸா பழகிட்டோம். அதனால பொறுமையா பேசிட்டு இருக்கேன். ஏண்டா காதல் வச்ச பொண்ணு ஏமாத்த நினைக்கிறியே? உனக்கெல்லாம் இதயமே இல்லையா? இது ஒரு சீக்ரெட் மிஷன். நான் யாருங்கிற விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. நீங்க யாரு? சிவா, போலீஸ் ஆபீசர். ரூல் நம்பர் 1, டோன்ட் ஆக்ட் லைக் எ ஹீரோ. அந்த வேலையை நான் பார்த்துக்கிறேன். எனக்கு ஒரு பெரிய வீடு, எனக்கு கீழே 4 பேர் வேலை பார்ப்பாங்க, அந்த 4 பேரு கீழே 40 பேர் வேலை பார்ப்பாங்க. நான் சொல்றதெல்லாம் கேட்டு அப்படி ஜம்முன்னு ஜம்முன்னு. நீ நிக்கிற இடம் வேற, நான் வாழ்ற இடம் வேற. நான் தனியாள் இல்ல. ஜெயிக்கிறதுக்கு முன்னாடியே கொண்டாடுறதும் ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஆடுறதும் நம்ம அகராதியில இல்ல. தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருக்க ஒருத்தனோட சமநிலை தவறுனா அவனோட கோபம் எப்படி இருக்குன்னு காட்டுவேன். ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன்.
உண்மை பேசுறவன், 4 பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன். என்ன அழிக்கலாம்னு நினைச்சா முடியாது. மறுபடியும் சொல்றேன், நான் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பேன். என்ன எதிர்க்கிறவன் பலத்தையும் சேர்த்து எடுத்துட்டு வளர்வேன். என் முகத்துல பயம் தெரியுதா? என் முகத்துல பயம் தெரியுதா? என்ன பயமுறுத்தணும்னு நினைக்கிறவன பயமுறுத்திதான் எனக்கு பழக்கம்.